அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ போன வீடியோஸில் வந்து நிறைய வந்து கிளாசிஃபிகேஷன் அல்கிரிதம்ஸ் அப்புறம் ரிக்ரெஷன் அல்கிரிதம்ஸ் இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம். இந்த எல்லா அல்கிரிதமும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ரன் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே ரன் ஆகும். சில நேரங்களில் இந்த அல்கிரிதம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து சில நேரம் பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பேர் என்னன்னா என்சம்பிள் லேர்னிங்னு பேர், அல்லது என்சம்பிள் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங்னா டுகெதர். சரிங்களா? டுகெதர்னா ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து எதை லேர்ன் பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு டேட்டா இருக்கும். எக்ஸை வந்து நீங்கள் ஒய்யாக கன்வெர்ட் பண்ணும். இது வந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸு, இது வந்து டார்கெட் ஒய். இந்த டார்கெட் ஒய் வந்து மேபி ஒரு கிளாஸ் லேபிளாக இருக்கலாம் கிளாஸிஃபிகேஷனில், அல்லது இது வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கலாம் ரிக்ரெஷனில். சரிங்களா? இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக சில கிளாஸிஃபிகேஷன் மாடல்ஸ் வந்து நம்ம பண்ணி அது எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறது, அது ஏன் கம்பைன் பண்ணணும், அது கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன அட்வான்டேஜ், என்சம்பிள் லேர்னிங் எதுக்காக பண்ணப்பட்டது, இண்டிவிஜுவல் மாடல்ஸோட லிமிடேஷன் என்ன, அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை வந்து ஒரு 4 கண் தெரியாத ஒரு பெரியவங்க அல்லது சாமியாருங்க அல்லது கொஞ்சம் துறவிகள், சரிங்களா, அவங்க வந்து தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு யானை எப்படி இருக்குங்கிறத வந்து உலகத்துக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? யானையோட தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, யானை வந்து ஒரு பெரிய ஸ்னேக் மாதிரி இருக்குது, அது வந்து ஒரு பெரிய பாம்பு மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாரு. அவர் வந்து தும்பிக்கையை தான் தொட்டு பார்த்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா அது வந்து ஆக்சுவலாக ஒரு மரத்தோட அடி துண்டு மாதிரி இருக்குது, நடுமரம் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு காலை தொட்டு பார்க்குறாரு. அப்புறம் மூணாவதாக இருக்கவர் சொல்கிறாரு, யோ என்னையா 2 பேரும் கப்பீஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, யானை வந்து அப்படிலாம் இருக்காது, யானை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தோல் உரை மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு காதை தொட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு. வால்லாம் சொருவோம்ல அந்த மாதிரி ஒரு உரை, அந்த மாதிரி தோலில் செஞ்ச ஒரு உரை மாதிரி இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் கடைசியில் இருக்கவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முனியை தொட்டு பார்த்துட்டு, நீங்கள் எல்லாருமே பொய் சொல்கிறீங்க, உங்கள் யாருக்குமே யானைன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, யானை வந்து ஆக்சுவலாக ஒரு எலி குஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்து வாழை தொட்டு பார்த்துட்டு. சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த 4 பேரும் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தட்டுப்பட்டுச்சோ அதை வச்சுட்டு அவங்க வந்து இதுதான் யானை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம மெஷின் லேர்னிங் அல்கிரிதம்ஸோட நிலைமையும். சரிங்களா? மெஷின் லேர்னிங் அல்கிரிதம்ஸ் ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி மாடல் பண்ணோம். எல்லாமே கடைசியாக வந்து கரெக்டாக டேட்டாவை மாடல் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தெரியாது. அந்த டெசிஷன் பவுண்டரியை பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லும். சரிங்களா? ஒரு மாடல் வந்து லீனியராக செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணும், ஒரு மாடல் வந்து மார்ஜினை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், இன்னொரு மாடல் வந்து ரூல்ஸ் போட்டு டேட்டா எல்லாத்தையும் பிரிச்சுட்ருக்கோம் ட்ரீ மாடல்ஸில். ஒன்று ஒவ்வொரு மாதிரி லேர்ன் பண்ணுது. சரிங்களா? அதனால் என்ன ஆகுது அப்படின்னா லேர்னிங்கே ஒரு பயாஸான லேர்னிங். இதுதான் டேட்டா எக்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஹெச் ஆஃப் தீட்டா, இங்கெல்லாம் லேர்னர்ஸ். ஒருத்தர் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவார், போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி, இந்த ப்ராபபிலிட்டி அந்த ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் நெய் பேஸ் வந்து அப்படி லேர்ன் பண்ணுவார். ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதை லேர்ன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த டேட்டா வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்கும் வந்து ஒரு 4 பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க ஒரே டாப்பிக்கை பற்றி. ஒன்றும் இல்லை, கடவுள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் கேளுங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், ஆமாம் இருக்கார், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்வார். ஒருத்தர் வந்து அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சொல்லுவார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து எனக்கு இருக்காங்களா இல்லையான்னு தெரில, பட் இருந்தால் அது பாட்டு இருந்துட்டு போகுது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு டோன்ட் கேர் பாலிசி மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஸோ இதை வச்சுட்டு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும்னா இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்துருக்கலாம். அந்த 4 பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப குழப்பம், இதுக்கு இவங்கள்ட்ட நம்ம பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். சரிங்களா? பட் அந்த மாதிரி கதை தான் வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து ஒரு இதாகும். இந்த எல்லா மாடல்லையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த டேட்டாவை பற்றின மொத்த இது வந்து நமக்கு நல்லா தெரிய வரும். ஆனால் அதை ப்ராப்பராக கம்பைன் பண்ணும். ப்ராப்பராக கம்பைன் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து என்சம்பிள் லேர்னிங். எல்லா லேர்னர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சதை லேர்ன் பண்ணியிருக்காங்க, பயாஸ்டாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்குள்ளே உள்ள அந்த குறைகளை வந்து நீக்கிட்டு அவங்க மேஜராக எந்த விஷயங்களில் ஒத்து போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து அதை கம்பைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து என்சம்பிள் லேர்னிங். இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோ ஃப்ரீ லஞ்ச் தியரம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் இருக்குது. நோ ஃப்ரீ லஞ்ச் தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
தெர் இஸ் நோ குளோபல் மாடல். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் மாடல்னு எந்த மாடலுமே கிடையாது. சரிங்களா? தேர் கேன் பி மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். இந்த ஹெச் ஆஃப் தீட்டா இந்த மாடல் வந்து டேட்டாவை லேர்ன் பண்ணுற இந்த மாடல் வந்து இட் கேன் பி எனி மாடல். ஸோ ஒரு சொல்யூஷன் கிடையாது அந்த டேட்டாக்கு, மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து நோ ஃப்ரீ லஞ்ச் தியரம்னு பேர். தெர் இஸ் நோ குளோபல் சொல்யூஷன் ஃபார் எனிதிங். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ லஞ்ச் தியரம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, இந்த எல்லாரோட டெசிஷன்ஸையும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டெமோக்ராட்டிக் வேல மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டெசிஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் என்செம்பிள் லேர்னிங். ஓகே, சப்போஸ் ஒரு கிளாசிஃபிகேஷன் சினாரியோ எடுத்துப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எல் நம்பர் ஆஃப் கிளாசிஃபையர்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். H1 H2 H3 சரிங்களா? அந்த மாதிரி எல் நம்பர் ஆஃப் கிளாசிஃபையர் ட்ரெயின் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், SVC, தென் டெசிஷன் ட்ரீ, நைவ் பேஸ். சரிங்களா? இந்த மாதிரி 4 மாடலையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த 4 மாடலையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா சேர்த்து ஒரு கிளாசிஃபையரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கேபிட்டல் H ஆஃப் X. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இண்டிவிஜுவல் மாடல்ஸோட அந்த டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். அதை எப்படி கம்பைன் பண்ணுறது, அந்த டெசிஷன்லேருந்து எப்படி ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு என்செம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற இந்த எல்லா மாடல்ஸும் வந்து கிளாசிஃபையராக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் போயிட்டு நான் வந்து லீனியர் ரிக்ரெஷனை வந்து நான் வந்து ஆட் பண்ணலான்னா இதில் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்செம்பிள் பண்ணுறீங்கன்னா கிளாசிஃபையர் மட்டும்தான் வச்சு நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ரிக்ரெஷனுக்கு நீங்கள் என்செம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ரிக்ரெஷன் மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சு பண்ணணும். அதுக்கு லீனியர் ரிக்ரெஷன், பாலினாமியல் ரிக்ரெஷன், அப்புறம் சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன், டெசிஷன் ட்ரீயில் வந்து ரிக்ரெஷன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிக்ரெஷன் மாடல்ஸாக எடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு என்செம்பிள் பண்ணணும். புரியுதுங்களா? கிளாசிஃபிகேஷன் மாடலை தூக்கி ரிக்ரெஷனில் போட முடியாது, ஒரு ரிக்ரெஷன் மாடலை தூக்கி ஒரு கிளாசிஃபிகேஷன் என்செம்பிளில் போட முடியாது. ஓகே, இப்போ ஒரு என்செம்பிள் லேர்னிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டைவர்சிட்டி. சரிங்களா? டைவர்சிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை. எந்த விஷயத்தில் பன்முகத்தன்மை அப்படின்னா ஒவ்வொரு மாடலும் கிளாசிஃபையர் 1, கிளாசிஃபையர் 2, கிளாசிஃபையர் 3 இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். அப்போ தான் நீங்கள் எடுக்க போகிற ஃபைனல் டெசிஷன் வந்து யாராவது இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து யாராவது மிஸ்டேக் பண்ணால் கூட அது வந்து காம்பன்சேட் ஆயிரும் ஃபைனலாக. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கிளாசிஃபையர் ஷுட் மேக் டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ். ஒவ்வொரு கிளாசிஃபையரும் டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸை வந்து கொடுக்கணும். சப்போஸ் ஒரு சாம்பிள் S1 நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, கிளாசிஃபையர் 1, கிளாசிஃபையர் 2, கிளாசிஃபையர் 3, இது வந்து கேட்டுன்னு சொல்லுது, இது வந்து கேட்டுன்னு சொல்லுது, இது வந்து டாகுன்னு சொல்லுது அப்படின்னா இந்த டாகுன்னு சொன்னது வந்து மேபி மிஸ்டேக்கனாக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து ரெண்டுமே கேட்டுன்னு சொன்னதுனால நீங்கள் வந்து கேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபைனல் டெசிஷன் எடுத்துப்பீங்க மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணால். சப்போஸ் எல்லா கிளாசிஃபையருமே இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுதுன்னு வைக்கலாம், அது கேட்டு பட் எல்லாமே வந்து டாகுன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுது. இப்போ நீங்கள் எல்லாமே வந்து டாகுன்னு தப்பாக சொல்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டாகுன்னு அதை லேபிள் பண்ணுவீங்க இந்த சாம்பிள் 1. இப்போ என்ன ஆகுன்னா எல்லா கிளாசிஃபையருமே இந்த ஒரே சாம்பிளுக்கு தப்பான ரிசல்ட் தரதுனால உங்களுக்கு வரப்போகிற அவுட்புட்டும் வந்து தப்பாக தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாசிஃபையர்ஸ் டிஃப்ரெண்ட் மிஸ்டேக் வந்து கொடுக்கணும். சரிங்களா? S1க்கு மேபி கிளாசிஃபையர் 3 வந்து மிஸ்டேக் கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் S2 இருக்குது, அதுக்கு கிளாசிஃபையர் 1 வந்து மேபி மிஸ்டேக்கெலாம் பண்ணியிருக்கலாம், மேபி அது வந்து இப்போ ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் கிளாசிஃபையர் 2, கிளாசிஃபையர் 3 இருக்குது, இது வந்து டாகுன்னு சொல்லியிருக்கு, இதுவும் டாகுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சாம்பிளுக்கு கிளாசிஃபையர் 1 வந்து தப்பாக சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மற்ற ரெண்டும் கரெக்டாக சொன்னதுனால இது வந்து இங்கே காம்பன்சேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா உங்கள் மாடல் வந்து டைவர்ஸாக இருக்கணும், ரொம்ப பன்முகத்தன்மையோடு இருக்கணும். அதாவது கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ் லேர்னர்ஸ். இந்த பேஸ் லேர்னர்னு சொல்லுவாங்க, இந்த மாடல் எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ் லேர்னர்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் லேர்னர் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்னா ஒன்று வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், அதாவது ஒரு லைன் ஃபிட்டிங் மாடல் டெசிஷன் பவுண்டரி போகிறது, இன்னொன்று வந்து டெசிஷன் ட்ரீ, இன்னொன்று ப்ராபபிலிஸ்டிக் மாடல். சரிங்களா?
இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு கேஸில் டிஃப்ரெண்ட் மிஸ்டேக் வரும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாடல் மிஸ்டேக் பண்ணும்போது மீதி இருக்க மற்ற மாடல்லாம் வந்து அந்த மிஸ்டேக் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி அக்ரிகேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ரிக்ரெஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம வந்து என்செம்பிள் லேர்னிங் பண்ணுறோம். அப்போ என்செம்பிள் லேர்னிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாம். வெரி சிம்பிள் டெக்னிக். எக்ஸுங்கிறது உங்களோட டேட்டா, H1ங்கிறது ஒரு மாடல், H2ங்கிறது ஒரு மாடல், இப்படியே வந்து ஒரு HL வரைக்கும் ஒரு மாடல்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேபி H1ங்கிறது வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல் இருக்கும். மேபி அது வந்து 5ன்னு அவுட்புட் தந்திருக்கலாம். H2 வந்து ஒரு பாலினாமியல் ரிக்ரெஷன் மாடல், அது வந்து மேபி 6ன்னு தந்திருக்கலாம். H3ங்கிறது மேபி வந்து ஒரு சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன், அது வந்து மேபி அதுவும் 6ன்னு தந்திருக்கலாம். அப்புறம் H4ங்கிறது மேபி ஒரு டெசிஷன் ட்ரீ ரிக்ரெஷன், அது வந்து மேபி 7ன்னு தந்திருக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுக்க போகிறீங்க. 5 + 6 + 6 + 7 11 17 24 24 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 6. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்து இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் சொல்லி இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன பியூட்டி அப்படின்னா, ஒரு மாடல் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது டேட்டாவை. ப்ரெடிக்ஷன் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுது. இன்னொரு பர்டிகுலர் மாடல் டெசிஷன் ட்ரீ வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுது. இதில் எந்த மாடல் வந்து 4 மாடலில் எந்த மாடல் வந்து கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணுற மாடல் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்படி எல்லா மாடலும் ஏதோ ஒரு ரேஞ்சில் வந்து சொல்லும்போது ஏதோ ஒரு மாடல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், ஒரு மாடல் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணலாம், ஒரு மாடல் வந்து கரெக்டாக கூட எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆவரேஜ் எடுக்கும்போது இப்படி 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 அந்த மாதிரி பரவி கிடக்கிற உங்களோட எல்லா வேல்யூவும் என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து ஒரு மிட் பாயிண்டில் இருக்கும். சப்போஸ் ஆக்சுவல் வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். இது நீங்கள் ஏதாவது ஒரு மாடலை வந்து நீங்கள் குலுக்கல் முறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு வைங்களேன், மேபி உண்மையான ஆன்சர் வந்து மேபி 6.5 கூட இருக்கலாம். வை ட்ரூ. குலுக்கல் முறையில் நீங்கள் தேர்வு செய்யும்போது நீங்கள் வந்து மேபி பாலினாமியல் ரிக்ரெஷன் அல்லது எஸ்விஎம் வந்து யூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று 6 கிட்டத்தட்ட 6.5க்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் குலுக்கல் முறையில் நமக்கு லீனியர் ரிக்ரெஷன் வந்துருச்சு, அது என்ன ஆகும்னா இட் மேக்ஸ் 1.5 எரர். ஸோ ஒரு மாடல் இதே சாம்பிளுக்கு 1.5 எரர் தருது, இன்னொரு மாடல் வந்து 0.5 எரர் தருது, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 0.5 எரர் தருது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ சிம்பிளான ஒரு மெத்தட், we can just take an average. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் வந்து மேபி H5ன்னு சொல்லி ஒரு மாடலை நீங்கள் ஜாயின் பண்ணலாமான்னு ஆசைப்பட்றீங்க. அது வந்து மேபி ஒரு நியூரல் நெட்வொர்க்னு வச்சுக்கலாமே. நியூரல் நெட்வொர்க் வந்து ரிக்ரெஷன் பண்ணுது. அது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் மட்டமாக ஒரு நம்பர் கொடுக்குது, 10ன்னு கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன டிசைட் பண்ணலாம்? இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கலாமா, அல்லது இந்த ஒரு சாம்பிள் மட்டும் இந்த பர்டிகுலர் டேட்டாவோட டீவியேட் ஆகிருக்கு, அப்போ வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 10 மாடல் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது சப்போஸ் டாப் 4 மாடல்ஸை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து அதை மட்டும் நீங்கள் வந்து என்செம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாடலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. 10 மாடலில் வந்து மேபி ஒரு 5 மாடல் தான் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, மீதி இருக்க 5 மாடல் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் என்செம்பிள்குள்ளே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. என்செம்பிள் பண்ணுறதுக்கு மினிமம் உங்களுக்கு 2 மாடல் வேணும். யூ நீட் 2 மாடல்ஸ் மினிமம். மோர் த பெட்டர். பட் மோருங்கிறதுக்காண்டி வந்து நான் வந்து H5 H6 H7 சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரைனிங்லேயே ஒழுங்காக ட்ரெயின் ஆகாத சில மாடல்கள், ஆகாவளி மாடல்களை நம்ம வந்து என்செம்பிள் லேர்னிங்கில் கூப்பிட்டு வந்தோம்னா அது வந்து 5 6 7 என்ன தம்பி சொல்கிறீங்க, H7 வந்து எனக்கு 70 கிடச்சிருக்குப்பா, இதான்ப்பா உண்மையான ஆன்சர்னு சொல்லிட்டு சம்மந்தமில்லாத ஒரு நம்பரை கொண்டு வந்து கொடுக்கும். இப்படி சம்மந்தமில்லாத ஒரு நம்பரை கொண்டு போய் நம்ம ஏற்கனவே இருக்கிற மாடல்ஸோட எடுத்து நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஆவரேஜ் வந்து சம்மந்தம் இல்லாமல் என்னாகும் 10 15ன்னு சொல்லிட்டு மற்ற கிளாஸிஃபையர்ஸோடு ஒத்து போகாமல் சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கருப்பு ஆடுகளை நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரைனிங்லேயே பற்றி விட்டு இதெல்லாம் என்செம்பிள் லேர்னிங்க்கு லாய்க்கு இல்லாத மாடல்ஸ்னு சொல்லி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ என்செம்பிள் லேர்னிங்கில் எல்லா மாடலுமே வரணும்னு அவசியம் கிடையாது. வர்ற மாடல் வந்து அதை ட்ரெயின் பண்ணும்போது அது ஒழுங்காக பிஹேவ் பண்ணியிருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து என்செம்பிள் பண்ண போகிறீங்க. என்செம்பிள் பண்ணுறது நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாடல்ஸ் எடுத்து தான் என்செம்பிள் பண்ணுமே தவிர
எல்லா மாடலுமே மட்டமாக இருக்குது, இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ரிக்ரெஷனுக்கு பார்த்தோம். கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷனுக்கு நம்மளோட என்சம்பிளிங் அப்ரோச் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போகிறோம்னா ஓட்டிங் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமமாக எந்த கிளாஸுக்கு ஓட் அதிகமாக விழுந்திருக்குங்கிறத வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். சப்போஸ் ஒரு சாம்பிள் நம்ம கொடுக்குறோம், அது வந்து H1, H2, H3ன்னு சொல்லி வெறும் ஜஸ்ட் 3 மாடல் வந்து ப்ராசஸ் பண்ணுது. 3ல் வந்து எந்த கிளாஸுக்கு அதிகமாக ஓட்டிங் விழுந்திருக்கோ அதை தான் நம்ம வந்து இங்கே எடுக்க போகிறோம். ஸோ சப்போஸ் வந்து சாம்பிள் 1 வந்து கேட் வர்சஸ் டாகுங்கிற கிளாசிஃபிகேஷனுக்கு மேபி வந்து ஹைபாதிசிஸ் 1 மாடல் 1 வந்து கேட்டுன்னு சொல்லுது, H2ங்கிற மாடலும் கேட்டுன்னு சொல்லுது, H3ங்கிற மாடல் மட்டும் டாகுன்னு சொல்லுது. இப்போ இதில் மேக்ஸிமம் ஓட்டிங் பண்ணிங்கன்னா கேட்டுங்கிற கிளாஸுக்கு உங்களுக்கு 3ல் 2 ஓட்டு விழுந்திருக்கு, டாகுங்கிற கிளாஸுக்கு 3ல் 1 ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ டெமோக்ராட்டிக்கலாக வந்து கேட்டி தான் வின்னர். சரிங்களா? கேட் வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ உங்களோட ஃபைனல் அவுட்புட்டும் என்னவாக இருக்கும்னா கேட் தான் இருக்கும். சரி, ஒவ்வொரு கிளாஸுக்கும் எத்தனை கிளாஸிஃபையர் வந்து ஓட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஓட்டிங் பண்ணி நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பேர் என்னென்னா மேக்ஸிமம் ஓட்டிங். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் அவுட்புட் கொடுக்க போகிறோம். இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து மோரர்லெஸ் வந்து உண்மையான அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய கிளாஸிஃபையர் வந்து ஒரே விஷயத்தில் அக்ரி பண்ணுறதுனால இந்த ஓட்டிங் வந்து நமக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஓட்டிங் பண்ணும்போது என்ன ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா, HL நம்பர் ஆஃப் ஹைபாதிசிஸ் எடுத்துக்கிறீங்களா, எல் நம்பர் ஆஃப் ஹைபாதிசிஸ் எடுக்கிறீங்களா, இந்த நம்பர் ஆஃப் கிளாஸிஃபையர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட் நம்பராக இருக்கணுங்கிறது ஒரு ப்ரிஃபரன்ஸு. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓட்டிங் கரெக்டாக விழுவும். சப்போஸ் வந்து 3 கிளாஸிஃபையர் வச்சு பண்ணும்போது மினிமம் வந்து உங்களுக்கு 2 ஓட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கும் 1 ஓட்டு இன்னொரு கிளாஸிஃபிகேஷனுக்கு போகும். சப்போஸ் நீங்கள் வந்து 4 கிளாஸிஃபையர் வச்சு பண்ணிங்கன்னா, சப்போஸ் 2 வந்து கேட்டுன்னு சொல்லுது, 2 வந்து டாகுன்னு சொல்லுதுன்னா, இதில் நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா? சப்போஸ் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்கள் வந்து 4 கிளாஸிஃபையர் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? 2/2 கேட்டு, 2/2 டாகு, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஓட்டிங்கில் வந்து நம்ம வரக்கூடிய அவுட்புட் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்க்ரீட்டாக ஓட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கேட்டுனா கேட்டு, அதுக்கு வந்து வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம். கேட்டுனா கேட்டு, வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் 4 கிளாஸிஃபை வருது, H1, H2, H3, H4 அப்படி வருதுன்னு வைங்களேன். கிளாஸ் 1 வந்து கேட்டு, கிளாஸ் 2 வந்து டாகு. இப்படி இருக்கும்போது 2 வந்து கேட்டுன்னு சொல்லுது, ஹைபாதிசிஸ் 1ம் கேட்டுன்னு சொல்லுது, ஹைபாதிசிஸ் 2ம் கேட்டுன்னு சொல்லுது, H3, H4 வந்து பார்த்தீங்கன்னா டாகுன்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஓட்டிங் பண்ணும்போது 2/2 வந்து கேட்டுக்கு, 2/2 வந்து டாகுக்கு போகுது. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸிஃபையரோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து ப்ராபிலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு ப்ராபிலிட்டி கிடைக்கும். ஸோ மேபி இது வந்து கேட்டுக்கு 0.9 சொல்லியிருக்கோம், டாகுக்கு 0.1 சொல்லியிருக்கோம். கேட்டுக்கு 0.99 சொல்லியிருக்கு, டாகுக்கு 0.01 சொல்லியிருக்கு. இந்த H3ங்கிற மாடல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டாகுக்கு 0.6 சொல்லியிருக்கு, கேட்டுக்கு 0.4 சொல்லியிருக்கு. அதே மாதிரி H4 என்ன சொல்லியிருக்குன்னா கேட்டுக்கு 0.45, டாகுக்கு 0.55 சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை மேக்ஸிமம் ஓட்டிங் எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிஸ்க்ரீட்டாக கன்வெர்ட் ஆகி இது டாகுன்னு சொல்லி கன்வெர்ட் ஆகிருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த ப்ராபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு மாடலும் அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு என்னென்ன ப்ராபிலிட்டி கொடுக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த H3, H4 வந்து டாகுன்னு நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாலும் அதோட ப்ராபிலிட்டி எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 0.5க்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மொத்த ப்ராபிலிட்டியை நம்ம வந்து சம் பண்ணிக்கலாம். ஸோ 0.9, 0.99, அப்புறம் 0.4, 0.45 இது வந்து கேட்டுக்கான ப்ராபிலிட்டி. அப்புறம் இது வந்து 0.1, 0.01, அப்புறம் இது வந்து 0.6, 0.55 இது வந்து டாகுக்கான ப்ராபிலிட்டி. இது எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணிவிட்டு இதில் எந்த கிளாஸுக்கு கிளாஸிஃபிகேஷன் அந்த ப்ராபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா கேட்டுங்கிறது உங்களுக்கு கிளாஸிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கிளாஸிஃபையர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் நம்பரில் இருக்குன்னு வைங்களேன், அப்போ வந்து இந்த ஓட்டிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு மாடலோட ப்ராபிலிஸ்டிக் அவுட்புட் எடுத்து நீங்கள் சம் பண்ணி அதில் ஆர்க்மேக்ஸ்னு சொல்லி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஆர்க்மேக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளாஸிஃபிகேஷன் இது கிடைக்கும். இந்த பர்டிகுலர் ஓட்டிங் மெக்கானிசம்க்கு பேர் என்ன அப்படின்னா சாஃப்ட் ஓட்டிங்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா
ஹார்டாக இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து 1 0ன்னு நம்ம எடுத்துக்காம சாஃப்டாக நம்ம அந்த ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிறோம். ஹார்ட் கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மொத்த மேட்ரிக்ஸும் வந்து உங்களுக்கு பைனரைஸ் பண்ணி 1 1 0 0 0 0 1 1 எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் சம் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் சாஃப்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறீங்க. சாஃப்ட் கிளாசிஃபிகேஷன்னா ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் மாடலோட அந்த அவுட்புட் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் அல்லது ப்ராபபிலிட்டி ஸ்கோரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாசிஃபையர் வந்து 0 to 1 இருக்க ஒரு ப்ராபபிலிட்டி கொடுக்கும். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மல்டி கிளாஸ் எஸ்விஎம்மோ அல்லது ஒரு மல்டி கிளாஸ் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து நீங்கள் வந்து ப்ராபபிலிஸ்டிக்காக நீங்கள் மாற்றிக்கலாம். சாஃப்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டி கிளாஸாக இருந்தாலும் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 இருந்தாலும் வரக்கூடிய அவுட்புட் வந்து உங்களுக்கு 0 to 1 ஸ்ட்ரெச் ஆகி அது வந்து ப்ராபபிலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெசிஷன் ட்ரீயில் வரது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ப்ராபபிலிட்டியாக வராது. ஏன்னா அது வந்து ப்ராபபிலிஸ்டிக் மாடல் கிடையாது. நைவ் பேஸில் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ராபபிலிஸ்டிக்காக வரும். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஓட்டிங் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஓட்டிங் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா நம்பர் ஆஃப் கிளாசிஃபையர்ஸ் வந்து 4 6 2 தான் இருக்குது. 2 மாடல் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம ஓட்டிங் பண்ணுறது அப்படின்னா சாஃப்ட் ஓட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் ஓட்டிங்கில் ஒரு கிளாஸுக்கு 1 இன்னொரு கிளாஸுக்கு 1 வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஓட்டிங் ஒர்க் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஹார்ட் ஓட்டிங் ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து சாஃப்ட் ஓட்டிங்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சாஃப்ட் ஓட்டிங்க்கும் ஹார்ட் ஓட்டிங்க்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறதுங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தது வந்து ஹார்ட் ஓட்டிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் கிளாசிஃபையர் வந்து 3 5 7 இந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து 2 4 6 அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம். நம்பர் ஆஃப் கிளாசிஃபையர் வந்து 3 5 7 இருக்கும்போது நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓட்டிங் வந்து யூஸ் பண்ணலாமாங்கிறது ஒரு டவுட் வந்திருக்கும். சாஃப்ட் ஓட்டிங் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் கிளாசிஃபையர் வந்து 2 3 4 எப்படி இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. பட் ஹார்ட் ஓட்டிங் வந்து ப்ரிஃபரபிளி ஆட் நம்பர் ஆஃப் கிளாசிஃபையருக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட் ஓட்டிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட் ஓட்டிங் ஹார்ட் ஓட்டிங் வந்து எங்கே யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்த்தோம். இதில் மெயினாக வந்து எந்த இடத்துல சில இஷ்யூ வருங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். சப்போஸ் வந்து நம்ம சாஃப்ட் ஓட்டிங் யூஸ் பண்ணுறோம்னு வைங்களேன், அதில் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 4 கிளாசிஃபையர் இருக்குது. H1 H2 H3 H4 கிளாஸ் 1 இருக்குது, கிளாஸ் 2 இருக்குது. ஸோ இது வந்து 0.99 சொல்லுது, இது 0.01 சொல்லுது, இது வந்து 0.9 சொல்லுது, இது வந்து 0.1 சொல்லுது, இது வந்து 0.4 சொல்லுது, இது 0.6 சொல்லுது, இது வந்து 0.45 சொல்லுது, இது வந்து 0.55 சொல்லுது. சரிங்களா? இப்படி வரும்போது நமக்கு வந்து சாஃப்ட் ஓட்டிங் பண்ணோம்னா நம்ம சூஸ் பண்ண போகிற கிளாஸ் வந்து C2. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக எல்லா கிளாஸும் வந்து இந்த எல்லா கிளாஸிஃபையரும் வந்து இந்த கிளாஸ் 1க்கு வந்து அதிக ப்ராபபிலிட்டி வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ ஈவன் தோ நம்ம வந்து ஆர்குமெண்ட் மேக்ஸ் எடுக்கும்போது இது வந்து 1 கன்வெர்ட் ஆனாலுமே 40% ப்ராபபிலிட்டி வந்து கிளாஸ் 1க்கு தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மெஜாரிட்டியாக வந்து எல்லா கிளாஸிஃபையருமே வந்து கிளாஸ் 1க்கு வந்து அதிகமாக ப்ராபபிலிட்டி கொடுத்ததுனால உங்களுக்கு சாஃப்ட் ஓட்டிங்கில் வந்து இந்த கிளாஸ் 1ங்கிறது கரெக்டாகவே கிளாஸிஃபையர் ஆகும். சரிங்களா? இது வந்து ஒரு சினாரியோ. இது இல்லாமல் இன்னொரு ஒரு சினாரியோ இருக்குது. அந்த இடத்துல சாஃப்ட் ஓட்டிங்கில் சில பிரச்சனைகள் வரும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சாஃப்ட் ஓட்டிங்கில் இன்னொரு ஒரு சினாரியோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சப்போஸ் அதே கிளாஸ் 1 கிளாஸ் 2 எடுத்துக்கிறோம். ஹைபாத்திசிஸ் 1 ஹைபாத்திசிஸ் 2 ஹைபாத்திசிஸ் 3 ஹைபாத்திசிஸ் 4. ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா 0.55ன்னு ஒரு மாடல் சொல்லுது, 0.45ன்னு ஒரு மாடல் சொல்லுது, 0.55ன்னு ஒரு மாடல் சொல்லுது, 0.45ன்னு ஒரு மாடல் சொல்லுது, 0.55ன்னு ஒரு மாடல் சொல்லுது, 0.45ன்னு ஒரு மாடல் சொல்லுது. சரிங்களா? இப்போ 0.99 இந்த மாடல் சொல்லுது, 0.01 இந்த மாடல் சொல்லுது. சரிங்களா? இப்போ இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் ஓட்டிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் 2க்கான ப்ராபபிலிட்டி அதுதான் வந்து அதிகமாகும். ஏன்னா ஏதோ ஒரு கிளாஸிஃபையரில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா? மற்ற கிளாஸிஃபையர்ஸில் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஏதோ ஒரு கிளாஸிஃபையரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால என்ன ஆகும்னா ஈவன் தோ நீங்கள் ஹார்ட் ஓட்டிங் பண்ணியிருந்தா கிளாஸ் 1 தான் ஜெயிச்சிருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே இதுதான் மேக்ஸிமமாக இருக்குது 0.5 விட. நான் ஏதோ ஒரு கிளாஸில் உங்களுக்கு அதிக கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா H4ங்கிற மாடல் சப்போஸ் வந்து அது வந்து
ஒரு பயாஸ்டாக ஏதோ லேர்ன் பண்ணியிருக்கு. அந்த ஒரு சாம்பிளுக்கு மட்டும் இது வந்து ஹை கான்ஃபிடென்ஸில் தப்பான மேபி கிளாஸிஃபிகேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கிடையாதுப்பா, இது வந்து கிளாஸ் 1 கிடையாது, கிளாஸ் 2 தான் சொல்லி ஷோராக இந்த மாடல் வந்து H5ங்கிற மாடல் அடிக்குது. இப்போ சாஃப்ட் ஓட்டிங் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, மித்த மாடல்லாம் வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் தராத பட்சத்தில் ஒரே ஒரு மாடல் மேபி தப்பான ஒரு கிளாஸுக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் ரொம்ப அதிகமாக கொடுத்துருச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா சாஃப்ட் ஓட்டிங் வந்து தப்பான ஒரு கிளாஸிஃபையருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது வந்து சாஃப்ட் ஓட்டிங்கோட ஒரு சின்ன ஒரு எட்ஜ் கேஸ். இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற கிளாஸிஃபையர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற கிளாஸிஃபையர்னு இல்லை, எல்லா கிளாஸிஃபையருமே கொடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். சப்போஸ் இந்த 3 கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கேஸில் வந்து 0.55ன்னு இல்லாமல் சப்போஸ் 0.75ன்னு இருந்துருச்சுன்னு வைங்களேன், இது எல்லாமே வந்து 0.5க்கு பதிலாக 0.75ன்னு இருந்தால் மீதி எல்லாமே 0.2525ன்னு வந்திருக்கும். இப்போ நீங்கள் இதில் சம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக 3 21 வருதா, 2.1 கிட்ட வந்திருக்கும். இது எல்லாமே சேர்த்து 6 6 9 15, ஓகே 1.5 வந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ மீதி இருக்க இந்த H2 H1 H3 இந்த மீதி இருக்க 3 கிளாஸிஃபையர் வந்து அதிக கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் கொடுத்துருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்கை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணிடலாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த மாடலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் H1 H2 H3 H4 அது வந்து அதிகமாக சில கிளாஸுக்கு வந்து ப்ராபிலிட்டி கொடுக்குற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த ப்ராபிலிட்டி வந்து எப்போ வந்து உங்களுக்கு அதிகமாகும்னா, நீங்கள் நிறைய தடவை நீங்கள் ட்ரெயின் பண்ணி நிறைய தடவை நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அது வந்து அதுக்கு தெரிஞ்ச கிளாஸுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரு அல்லது ப்ராபிலிஸ்டிக் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ தான் வந்து இந்த சாஃப்ட் மேக்ஸும் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இது பண்ணும். அப்படி இல்லாமல் ஒரு 3 கிளாஸிஃபை இருக்கிற இடத்துல 0.45 0.55 0.43 0.57 0.49 0.51 சரிங்களா, இப்படிலாம் கேஸ் வருதுன்னு வைங்களேன், 49% ஒரு கிளாஸுக்கான் 51% இன்னொரு கிளாஸுக்கான். இப்படி இருந்ததுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், இதை நீங்கள் ஹார்ட் ஓட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸுன்னு வரும். ஆனால் 49ங்கிறது ஒரு சின்ன நம்பர் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்கள் மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போதும் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணணும். அதுதான் இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம். மற்றபடி இந்த ஓட்டிங் மெக்கானிசத்தை வந்து நம்ம எப்பயுமே குறை சொல்ல முடியாது. இது வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏதோ ஒரு சாம்பிளுக்கு வந்து மேபி இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு சாஃப்ட் ஓட்டிங் வந்து சில நேரம் தப்பாக கூட போகலாம். ஹார்ட் ஓட்டிங்கிறது உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் ஜென்ரல் ஐடியா தான். ஓகே, பட் மற்றபடி உங்களோட இண்டிவிஜுவல் மாடல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்குங்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த ஓட்டிங் மெக்கானிசமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். மற்றபடி ஓட்டிங் மெக்கானிசத்தை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. மாடலில் போயிட்டு நம்ம வந்து அழகாக பெட்டராக ட்ரெயின் பண்ணணும். ஓகே, எஸ்கேலன் பேக்கேஜில் இந்த ஹார்ட் அண்டு சாஃப்ட் ஓட்டிங்கை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஆல்ரெடி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. sklearn.ensemble அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்க ஓட்டிங் கிளாஸிஃபையர்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னா, எஸ்டிமேட்டர்ஸை வந்து இன்புட்டாக வாங்கிக்கும். எஸ்டிமேட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் மாடல் 1 வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. மாடல் 2 வந்து டெசிஷன் ட்ரீன்னு சொல்லிட்டு அதை டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி மாடல் 3ங்கிறது வந்து மேபி சப்போர்ட் வெக்டர் கிளாஸிஃபையர் கர்னல் ஈக்குவல் டு RBF ரேடியல் பேசிஸ் கர்னல்னு சொல்லி கொடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த 3 மாடலையும் நம்ம வந்து தனித்தனியாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காம்பினேஷன் வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஓட்டிங் கிளாஸிஃபையருங்கிறத நீங்கள் வந்து VC அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க இந்த ஓட்டிங் கிளாஸிஃபையருக்குள்ளே இருக்க இந்த M1 M2 M3 இதெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணிவிட்டு ஓட்டிங் ஈக்குவல் டு சாஃப்ட் ஆர் கார்டுன்னு நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கணும். சரிங்களா? சாஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராபிலிட்டி எடுத்து அது இது பண்ணிக்கும். ஹார்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் ஆர்க்மேக்ஸ் 1 or 0ன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஓட்டிங்காக எடுத்துக்கும். சரிங்களா? டிஃபால்ட் வந்து ஹார்டு. இதை கொடுத்துட்டு இந்த VC இருக்குது பார்த்தீங்களா, VC டாட் ஃபிட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து X ட்ரெயின் அப்புறம் வந்து Y ட்ரெயின் இதை கொடுத்தீங்கன்னா இந்த 3 மாடலையும் வந்து இந்த சிங்கிள் ஓட்டிங் கிளாஸிஃபையரை வந்து ட்ரெயின் பண்ணிடும். சரிங்களா? இப்போ ஓட்டிங் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ட்ரெயின் பண்ண மாடல்லாம் எடுத்து நீங்கள் ஓட்டிங் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் கிளாஸிஃபையரே நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இதெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகாத மாடல். இந்த ஓட்டிங் கிளாசிஃபையரை ட்ரெயின் பண்ணுறது மூலமாக இண்டிவிஜுவல் மாடல்ஸையும் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி ட்ரெயின் ஆக போகுதுன்னா, இந்த சின்ன ஒரே சிங்கிள் பேக்கேஜில் சிங்கிள் ஃபிட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து இது மூணையும் வந்து தனித்தனியாக ஃபிட் பண்ணிடுறோம். M1 டாட் ஃபிட் கொடுத்து நம்ம பண்ணிக்கிறோம். அப்புறம் M2 டாட் ஃபிட் கொடுத்து பண்ணிக்கிறோம். அப்புறம் M3 டாட் ஃபிட் கொடுத்து பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துலேயும் ஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு டெஸ்டிங் டேட்டா வரும்போது என்ன பண்ணுவோம்னா, ட்ரெயினான மாடல் வச்சு M1 டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட் கொடுப்போம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒய் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மாடல்லேருந்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒய் ப்ரெடிக்ஷன் வேல்யூ வந்து ட்ரெயினான மாடல் M2 டாட் ப்ரெடிக்ட் எடுத்துகிட்டு இந்த 3 ட்ரெயின்டு மாடலோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெடிக்ஷனை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓட்டிங் கிளாஸிஃபையர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரக்கூடிய அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ராபபிலிட்டியாக கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சில இதில் வந்து ப்ரெடிக்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி சில ஃபங்க்ஷன் இருக்கும். ப்ரெடிக்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லி அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ராபபிலிட்டியாகவே வரும். சரிங்களா? ஸோ இது வந்து SKLNல உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டு. இதே மாதிரி ஓட்டிங் ரிக்ரெசார்னு சொல்லி கூட ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் இருக்குது. அந்த ஓட்டிங் ரிக்ரெசாரில் என்ன அப்படின்னா, அகைன் அதுலேயும் நம்ம வந்து உள்ள எஸ்டிமேட்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம்னா டேரெக்டாக இந்த பர்டிகுலர் ஓட்டிங் கிளாசிஃபையர் அல்லது ஓட்டிங் ரிக்ரெசரை ட்ரெயின் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து மற்ற மாடல்ஸையும் சைமல்டேனியஸாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓட்டிங் கிளாசிஃபையர் அண்ட் ஓட்டிங் ரிக்ரெசர் இன் SKLN. என்செம்பிள் லேர்னிங்கில் சாஃப்ட் ஓட்டிங் ஹார்ட் ஓட்டிங் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ரியல் லைஃப்பில் வந்து லொடுக்கு பாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்டில்மேன், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊரில் நிறைய சில்லற வேலையெல்லாம் பார்க்குறாரு. அதில் அவர் சைக்கிள் களவாண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வருது. அன்றைக்கி அவரை கூட்டு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து அவர் சைக்கிள் களவாண்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜட்ஜுக்கிட்ட வந்து ஒரு 4 பேரை போய் நிப்பாட்டுறாங்க. சரிங்களா? கண்ணால் பார்த்த சாட்சி, அவர் வந்து களவாண்டார்னு சொல்கிற நேரத்தில் லொடுக்கு பாண்டியை வந்து கண்ணால் பார்த்தவங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் சொல்கிறாங்க. இந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எஸ்ஸு, இது வந்து நோ. அதுக்கான அவுட்புட் வந்து இங்கே வந்து அவங்க கொடுக்குறாங்க, ப்ராபபிலிட்டியாக கொடுக்குறாங்க. P1 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக லொடுக்கு பாண்டி இந்த வேலையை பண்ணியிருக்காம்பா அப்படி சொல்லி 0.7 கொடுக்குறாரு. 70% வந்து எஸ்ஸு கொடுக்குறாரு, 30% நோ கொடுக்குறாரு. P2ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா 0.6 0.4 சொல்கிறாரு. இவன் கண்டிப்பாக அவன் பண்ணியிருப்பான், 60% நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் P3ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா 0.9 சொல்கிறாரு. சரிங்களா? அப்புறம் 0.1 வந்து அவன் எடுத்துருக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. அப்புறம் P4 என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவன் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லி எடுத்ததுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1%, எடுக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.99 கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்து எஸ்ஸுக்கு நோக்கு அவங்க கொடுத்த ப்ராபபிலிட்டிஸ். இப்போ இதில் நீங்கள் வந்து சாஃப்ட் ஓட்டிங் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிவிட்டு எது மேக்ஸிமம்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து லொடுக்கு பாண்டி வந்து எடுத்தாருன்னு தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சாஃப்ட் ஓட்டிங். சரிங்களா? சாஃப்ட் ஓட்டிங்கில் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துப்பீங்க. ஹார்ட் ஓட்டிங் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து எஸ்ன்னு ஆயிரும், இதுவும் எஸ்ன்னு ஆயிரும், இது வந்து எஸ்ன்னு ஆயிரும், இது வந்து நோன்னு ஆயிரும். ஸோ 3 out of 4 வந்து உங்களுக்கு எஸ்ன்னு இருக்கிறதுனால லொடுக்கு பாண்டி தான் வந்து சைக்கிள் ஆட்டையை போட்டார் அப்படி சொல்லி எல்லோரும் இது கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக நடக்கக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஓட்டிங்கோட ஒரு கல்ச்சர். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, P1 P2 P3 இவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். அவங்க கொடுத்த அவுட்புட்டை வந்து நம்ம சந்தேகிக்காமல் நேரடியாக அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். எதர் வந்து அது ஹார்ட் ஓட்டிங்காக இருந்தாலும் சரி, அது சாஃப்ட் ஓட்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணலை. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லோரும் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அதில் யாரை வந்து எவ்வளோ தூரம் நம்புறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஜட்ஜ் வந்து விசாரிக்கிறாரு. பர்சன் 1 வந்து, நீங்கள் யார், லொடுக்கு பாண்டிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. லொடுக்கு பாண்டி நானும் ஒரே தெரு தான் அப்படிங்கும் போதே லொடுக்கு பாண்டி என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த சாட்சி 1 இருக்கார்ல, இவர் ஏற்கனவே இவர் கூட எனக்கு ஒரு பஞ்சாயத்தியா, அதனால் இவர் வந்து என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரியா அப்படி சொல்லிட்டு. அதனால் ஜட்ஜுக்கு வந்து சந்தேகம் வருது, ஒருவேளை மேபி இவர் வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று P2ங்கிறது வந்து யாருன்னா லொடுக்கு பாண்டியோட மாமா. சரிங்களா? தாய் மாமா. ஸோ ஏற்கனவே லொடுக்கு பாண்டிக்கும் தாய் மாமாவுக்கு ஏதோ ஒரு தகராறு இருக்குது, அதுவும் அந்த கோர்ட்லேயே எல்லாம் சொல்ல வராங்க. அதனால் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, அப்போ அகெயின் வந்து P2 வந்து நம்ப மாட்டுறாரு. ஸோ P1 வந்து சொன்னது மேபி வந்து அது வந்து ஒரு 30% தான் உண்மை இருக்குங்கிற மாதிரி நம்புறாரு. P2 வந்து மாமாங்கிறதுனால மேபி ஒரு கோவத்தில் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்புறம் P3ங்கிறது வந்து போலீஸு. ஏற்கனவே லொடுக்கு பாண்டி வந்து நிறைய சில்லறை கேஸு, பெட்டி கேஸ்லாம் போயிட்டு மாட்டினதுனால போலீஸ்க்கு வந்து கண்ணை மூட்டின மாதிரி சந்தேகம். ஊரில் வந்து யார் எதை களவாண்டாலும் வந்து லொடுக்கு பாண்டி தான் களவாண்டான்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்து போட்டு அடிக்கிறது. சரிங்களா? அதனால்
போலீஸ்ட்டு கேட்குறாரு, நீங்கள் வந்து லொடுக்குபாண்டி கலவண்டதை பார்த்தீங்களா அப்படின்னு. போலீஸ் சொல்கிறாரு, அதெல்லாம் பார்க்கல, இந்த லூசு பையன் தான் செஞ்சுருப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபேமாக சொல்கிறதுனால ஜட்ஜிக்கு வந்து ஏதோ போலீஸ் ஏதோ பயாஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பர்டிகுலர் அந்த அவுட்புட்டில் அவருக்கு 10% தான் நம்பிக்கை இருக்குது ஜட்ஜுக்கு. ஸோ P4 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அந்த தெருவில் இருக்க ஒரு பாட்டி, லொடுக்குபாண்டி வசிக்கிற அந்த தெருவில் உள்ள பாட்டி. அந்த பாட்டிக்கும் லொடுக்குபாண்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த பாட்டி வந்து அன்னைக்கு லொடுக்குபாண்டி வந்து ஃபுல்லாக கில்லி தாண்டு பம்பரம் கோலி தான் விளாண்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்கிறாங்க. ஸோ பாட்டிக்கும் அந்த லொடுக்குபாண்டிக்கும் எதுவும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஸோ ஜட்ஜ் வந்து முழுசாக வந்து ஓரளவுக்கு நம்புகிறாங்க பாட்டியை. ஸோ 90% இந்த பாட்டி சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மக்களோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து தான் நம்ம வந்து என்றைக்குமே இது பண்ணுவோம். யார் சொல்கிறதையும் எப்பயுமே நம்ம ஈக்குவலாக இது பண்ண போகிறதில்ல. ஒரு கிளாஸில் இருக்க வந்து ஒரு பையன் வந்து ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிளாஸே வந்து பொய் சாட்சி சொல்லும். ஆமாம், இவன் தான் வந்து டஸ்டரை திருடினது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்லும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல தம்பி இருப்பார், அவர்கிட்ட கூப்பிட்டு கிளாஸ் வாத்தியார் விசாரிப்பார், நல்ல தம்பி நீ சொல்லுப்பா, இந்த பையன் வந்து இது டஸ்டரை திருநானப்பா அப்படி சொன்னா, நல்ல தம்பியில் ஐயா இல்லைங்கயா, மொத்த கிளாஸுமே இந்த பையன் மேலே காண்டா இருக்காங்கயா, அதனால தாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல தம்பி வந்து இந்த பையனை வந்து சேவ் பண்ணுவான். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாரையும் வந்து நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெயிட்டேஜ்னு பேர். யார் யாருக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மக்களுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது மெஷின் லேர்னிங்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் லேர்னிங்கில் மாடல் 1, மாடல் 2, மாடல் 3, மாடல் 4 இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு வெயிட்டேஜ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு மாடல் வந்து மேபி அதோட அவுட்புட்டை நீங்கள் அந்தளவுக்கு நம்ப முடியல அப்படின்னா மேபி நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து இது சொல்கிறத வந்து மேபி 0.7 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து 0.8 கொடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து 0.9 கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து M4க்கு வந்து மேபி 0.99 கொடுத்துக்கலாம். ஸோ M4 சொல்கிறத நம்ம வந்து அதிகமாக நம்புகிறோம், M3 சொல்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு நம்புகிறோம், M2 சொல்கிறத கொஞ்சம் நம்புகிறோம், M1 சொல்கிறது வந்து ஓரளவுக்கு நம்புகிறோம். சரிங்களா? கம்பேரிட்டிவாக இதில் வந்து M4ஓட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஃபைனலாக வர ரிசல்ட்டில் இதோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி வந்து இந்த ப்ராபபிலிட்டி சொன்னதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 0.9ங்கிற இந்த ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 0.99ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 10% ஃபேக்டருங்கிறத இங்கே வந்து இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுத்து கூடயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபைனலாக இந்த பார்ட்டி சொன்ன இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் அந்த அவங்களோட ஒப்பீனியனுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ சப்போஸ் இதை வந்து நீங்கள் வந்து 1110 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து இது வந்து 90% வந்து வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நோங்கிறதுக்கு 90% வந்துருச்சு, எஸ்ங்கிறதுக்கு 70-80% தான் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட 80% தான் வருது. சரிங்களா? இப்போ ஹார்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது 90 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தென் யுவர் 80. அதனால் என்ன ஆகும்னா ஈவன் தோ இந்த P4ங்கிறவங்க வந்து ஒருத்தங்களாக இருந்தாலும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கான வெயிட்டேஜ் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். அதனால் என்ன ஆகும்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்கே போகும்னா பாட்டி சொன்ன மாதிரி லொடுக்குபாண்டி வந்து சைக்கிளில் களவாடல அப்படி சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு. அப்புறம் லொடுக்குபாண்டி வந்து என்ன தேவையில்லாமல் இந்த மாதிரி பெட்டி கேஸுக்கெல்லாம் உள்ளே போடுறாங்க, அதனால் எனக்கு வந்து பாரத ரத்னா கொடுங்கயா அப்படி சொல்லிட்டு இவர் வந்து லொடுக்குபாண்டி வந்து கோர்ட்டையும் கலாச்சிட்டு அழகாக சிரிச்சிட்டே வெளில ஓடுறாரு. சரிங்களா? இதோட இந்த சீன் முடியுது. இந்த பர்டிகுலர் வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெயிட்டேஜ் வந்து நீங்கள் ஹார்ட் கிளாசிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் சாஃப்ட் கிளாசிஃபிகேஷனுக்கும் நீங்கள் வந்து இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மொத்தமாக சம் பண்ணுறதை விட்டுட்டு இதையும் நீங்கள் மொத்தமாக சம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஒன்று கூடயும் நீங்கள் வந்து 0.3 30%னா 0.3, அதே மாதிரி இங்கே வந்து 0.4 இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே வந்து 0.1 அப்புறம் இங்கே வந்து 0.9 அப்புறம் இங்கே 0.9 இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சம் எடுத்தீங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த சம் பண்ணுற அந்த ப்ராபிலிட்டி வருதுல்ல சாஃப்ட் ஓட்டிங்கில், அந்த ப்ராபிலிட்டியில் எது அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போயும் உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்குன்னா இந்த சாஃப்ட் ஓட்டிங்லேயும் உங்களுக்கு P4 தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வெயிட்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா உங்களோட மாடலை வந்து நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். எல்லா மாடலும் ஈக்குவலாக அல்லது சில மாடல் வந்து அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து அது சொல்கிறத வந்து நம்ம அதிகமாக மதிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதை நீங்கள் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து வெயிட்ஸுங்கிற இந்த அறையில் கூட நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் 5 கிளாசிஃபிகேஷன் மாடல் இருக்குன்னா 5 வெயிட்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராவோ அல்லது ஒரு இன்டிஜர் நம்பராவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே? ஸோ அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகம்னு அர்த்தம்.
இந்த வெயிட்டேஜ் வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த வெயிட்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சில நேரம் லேர்ன் பண்ணிக்கலாம். அல்லது மேபி இந்த M1 M2 M3 M4 இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அதோட அக்யூரசி இருக்குது பாருங்கள். இது வந்து மேபி 90 or 70% அக்யூரேட்டு, இது வந்து 80% அக்யூரேட்டு, இது வந்து 0.90% அக்யூரசி, இது வந்து 0.99% அக்யூரசி, 99% அக்யூரேட்டு. சரிங்களா? ஸோ இந்த அக்யூரசியை கூட நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா வெயிட்டேஜ் எடுத்துக்கலாம். அதிகமாக அக்யூரசி வாங்குகிற மாடலுக்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து நீங்கள் வந்து இங்கே சப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஓட்டிங் பண்ணும்போது வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து இதை பண்ணுறது. சரிங்களா? வெயிட்டேஜ் எப்போ கொடுப்போம் அப்படின்னா எல்லா கிளாஸிஃபையரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது. இது வந்து மேண்டேட்ரியானா மேண்டேட்ரி கிடையாது. பை டிஃபால்ட் வந்து இது எல்லாமே நன்னு இருக்கும். ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து என்செம்பிள் லேர்னிங் பண்ணி இந்த மாடல் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹார்ட் ஓட்டிங் அல்லது சாஃப்ட் ஓட்டிங் பண்ணிவிட்டு அதோட விட்டுருவீங்க. இந்த வெயிட்ஸ்லாம் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டோம். பட் எனிவே இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து நம்ம வந்து அக்யூரசிலேருந்து எடுத்து கொடுக்கலாம். அல்லது நீங்களே வந்து ஒரு உங்களோட அனாலிசிஸ் படி எந்த மாடலுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட்டேஜ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வெயிட்டேஜை மேனுவலாக எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதை வந்து வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனுக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரிக்ரெஷனுக்கும் நம்ம இதை வந்து கொடுத்துக்கலாம் வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லி. ஒவ்வொரு மாடலோட அவுட்புட்டை வந்து எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம வந்து அக்ரிகேட் பண்ணோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சாம்பிள் இருக்குன்னா அந்த சாம்பிள் வந்து எல்லா மாடல்லையும் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு அதை எந்த வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய அந்த ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, வெயிட்டட் ஆவரேஜ், அது வந்து கரெக்டாக வருமோ அந்த மாதிரி நம்ம இந்த வெயிட்டேஜ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெயிட்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் செட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்னா வேலிடேஷன் செட்டை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு 0.9 கொடுத்தா என்ன வருது, இதோட வெயிட்டேஜை கம்மியாக ஆக்குறோம் 0.8 கொடுத்தா என்ன வருது, அதே மாதிரி 0.99 கொடுத்தா என்ன வருது, அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வெயிட்டேஜையும் நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து மேனுவலாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட பண்ணலாம். அல்லது இந்த வெயிட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட லேர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம மாடலோட அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயராக இங்கே வந்து வைக்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக்கிங்னு பேர். ஸ்டாக் பண்ணுறோம். சரிங்களா? H1 H2 அப் டு HL. இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இதில் வந்து மேபி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட், டெசிஷன் ட்ரீ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன காம்பினேஷனில் வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் காம்பினிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லேயர் வந்து செகண்ட் லேயரு. இது வந்து நியூரல் நெட்வொர்க் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு என்செம்பிள் லேர்னிங் தான். பட் இந்த செகண்ட் லேயரை இந்த வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிட்டேஜ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேலிடேஷன் செட்டில் இருக்க டேட்டா வச்சு நம்ம வந்து இதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் செட்டை வச்சு நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் மாடல்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு வேலிடேஷன் டேட்டாவில் உங்கள் மாடல் அப்ளை பண்ணி வரக்கூடிய ப்ரெடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மாடலோட ப்ரெடிக்ஷன்ஸ், அதை வந்து எந்த காம்பினேஷனில் கம்பைன் பண்ணோம்னா ஆக்சுவல் வேல்யூ, ட்ரூ வேல்யூ வருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், எஸ்விசி, ரேண்டம் ஃபாரஸ்ட், டெசிஷன் ட்ரீ. சரிங்களா? இது நாலுமே இருக்குது. ஆக்சுவல் வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இதுக்கு வந்து மாடல் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா எஸ்ஆர் நோன்னு சொல்லி ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் வந்து 0.9 கொடுக்குது, செகண்ட் மாடல் 0.99 கொடுக்குது, தேர்ட் மாடல் 0.6 கொடுக்குது, ஃபோர்த் மாடல் வந்து 0.1 கொடுக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து 0.1, 0.01, இது வந்து நோக்கான ப்ராபபிலிட்டி 0.9. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட் வந்து 1ன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ இன்புட் வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? இது செகண்ட் லேயருக்கான இன்புட். இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன காம்பினேஷனில் இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1,0ன்னு வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸுங்கிறது 0.9, 0.99, 0.6, 0.1. அவுட்புட் ஒய் வந்து 1ன்னு வரணும். இப்போ என்ன ஃபேக்டர் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், W1, W2, W3, W4. இந்த டபிள்யூங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாதிரி கூட நம்ம இதை சொல்லிக்கலாம். லீனியர் ரிக்ரெஷன் மாதிரி கூட நம்ம இதை சொல்லிக்கலாம்.
அல்லது நியூரல் நெட்வொர்க்கில் இருக்க ஒரு சின்ன நோடுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் நியூரான் கிடையாது, இதெல்லாம் கிளாசிஃபையர்ஸ். சரிங்களா? சப்போஸ் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து 0 சாம்பிள் வந்து நோ சாம்பிள் 0,1 நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் என்ன பண்ணுது அப்படின்னா 0.5 இங்கே கொடுக்குது, 0.5 இங்கே கொடுக்குது. அதே மாதிரி சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன் வந்து 0.1 இங்கே கொடுக்குது, 0.9 இங்கே கொடுக்குது. ரேண்டம் ஃபாரஸ்ட் 0.3 இங்கே கொடுக்குது, 0.7 இங்கே கொடுக்குது. வழக்கம் போல் நம்ம டெசிஷன் ட்ரீ வந்து ஏதோ மாற்றி கொடுக்குது. இங்கே 0.9 கொடுக்குது, இங்கே 0.1 கொடுக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இந்த டெசிஷன் ட்ரீங்கிறது நோன்னு வரும்போது எஸ்ஸுக்கு ப்ராபிலிட்டி கொடுக்குது, எஸ்ன்னு வரும்போது நோக்கு ப்ராபிலிட்டி கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த டெசிஷன் ட்ரீயோட இந்த வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிட்டேஜ் இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா கம்மி பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இதை எப்படி கம்மி பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இதை வந்து நம்ம எக்ஸா எடுத்துக்கணும். ஓகே, இதை எக்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து 1 வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்ன காம்பினேஷனில் நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல 0 வந்திருக்கணும், பட் இது வந்து இந்த மாதிரி அவுட்புட் தந்திருக்கு. இந்த இடத்துல 1 வந்திருக்கணும், இந்த மாதிரி அவுட்புட் தந்திருக்கு. ஸோ இதை வந்து எக்ஸு, இதை ஒய் டார்கெட் வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் வெக்டாரை வந்து எக்ஸு, இதை ஒய் டார்கெட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம், 0ங்கிறத டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு சாம்பிளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி செட்டு கிடைக்கும். ஒன்று வந்து 1க்கு வர வேண்டியது, இன்னொன்று வந்து 0க்கு வர வேண்டியது. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வேலிடேஷன் டேட்டில் செட்டில் கொடுத்து நீங்கள் இந்த வெயிட்டேஜே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மெக்கானிசம்க்கு பேர் வந்து ஸ்டாக்கிங்னு பேர். ஸ்டாக்கிங்னா ஒன்றும் கிடையாது, குரூப் ஆஃப் கிளாசிஃபையர்ஸ் அல்லது ரிக்ரெசர்ஸை ஒன்றா ஸ்டாக் பண்ணி அதை வந்து எந்த காம்பினேஷனில் நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணணும் அல்லது கம்பைன் பண்ணுங்கிறத இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதை ஒரு கிளாசிஃபையர் வச்சே லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மட்டும் தான் வச்சு லேர்ன் பண்ணுமானா கிடையாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஜஸ்ட்டு வெயிட்டட் லைக் சம்மேஷனுக்கு நான் சிம்பிளாக லீனியர் ரிக்ரெஷன் சொன்னேன். இதுக்கே நீங்கள் வந்து இன்னொரு ஒரு கிளாசிஃபையர் போடலாம். சரிங்களா? ஒவ்வொரு மாடலோட அவுட்புட் எடுத்து அந்த மாடலை வந்து ஃபீச்சரை கன்சிடர் பண்ணி அதை வச்சுட்டு நம்ம ஆக்சுவல் வேல்யூ எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் தே ஆர் லைக் ரிலேட்டட் டு யுவர் அவுட்புட். இன்புட் ஆக்சுவல் டேட்டா வச்சு ஒய் எடுக்கிறது வேற கதை. ஆக்சுவல் டேட்டா வச்சு ஒவ்வொரு மாடலோட ஒய்யை எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு மாடலோட ஒய் இருக்குது பார்த்தீங்களா ப்ரெடிக்ஷனு, அதையே இன்புட்டாக எடுத்து ஆக்சுவல் ட்ரூ வேல்யூவை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும், பட் இட் கேன் பி ஸ்டில் அச்சீவபிள். சரிங்களா? இது வந்து என்னென்னா கிங் ஆஃப் கிங்ஸுங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளாசிஃபையர் ஆஃப் கிளாசிஃபையர்ஸ். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து அவுட்புட் கொடுக்கும். நியூரல் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஆனால் நியூரல் நெட்வொர்க்கில் இந்த இடத்துல இந்த மாதிரி நோடில் என்ன நடக்கும்னா ஃபீச்சர் வந்து டிடெக்ட் ஆகும், ஃபீச்சர்ஸ் தான் வந்து டிடெக்ட் ஆகும், டைரெக்டாக வந்து கிளாசிஃபிகேஷன் நடக்காது. ஆனால் இங்கே கிளாசிஃபிகேஷன் நடந்து அதோட அவுட்புட் எடுத்து நம்ம வந்து இன்னும் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து ஸ்டாக்கிங்கு. இதுவும் வந்து அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்படலைனாலும் ஸ்டில் இட்ஸ் அ குட் ஆப்ஷன். சரிங்களா? நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளமுக்கு நீங்கள் மெஷின் லேர்னிங் மட்டுமே நம்பியிருக்கீங்க, அதுக்கு எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வெயிட்டட் ஆவரேஜோட ஒரு ஸ்பெஷல் வேரியேஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜில் என்ன ஸ்பெஷல் வேரியேஷன் அப்படின்னா, எல்லா கிளாசிஃபையரையும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் சில நேரங்களில் சில கிளாசிஃபையரை வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம், சில நேரங்களில் சில கிளாசிஃபையரை வந்து டிசேபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லா கிளாசிஃபையரும் எல்லா சாம்பிள்ஸுக்கும் ஒரே மாதிரி அது அவுட்புட் வந்து தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ப போகிறதில்ல. சில கிளாசிஃபையர் சில செட் ஆஃப் சாம்பிளுக்கு மேபி நல்லா அவுட்புட் தரலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேஸை வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எந்த சாம்பிளுக்கு எந்த கிளாசிஃபையரை எனேபிள் பண்ணுறது, எந்த கிளாசிஃபையரை டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே இருக்கிற ஒரு கேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து அதை டிசைன் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு சாம்பிள் வருது, அந்த சாம்பிள் வந்து இந்த கேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் அந்த சாம்பிள் வருது. இந்த கேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு மெஷின் லேர்னிங் ஒரு மாடல் மாதிரி தான். அது என்ன பண்ணுன்னா அது சாம்பிளை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வர்றதுக்கு ஐ ப்ரிஃபர் இது வந்து 1, இது வந்து 1, இது வந்து 1, இது வந்து 0, இந்த லாஸ்ட் கிளாசிஃபையர் எனக்கு வேணாம் இந்த சாம்பிளுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் WL இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கன்சிடர் ஆகாது.
ஸோ சப்போஸ் வேறு ஏதோ ஒரு சாம்பிள் வருது, அப்போ கேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னா, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபையரும் செகண்ட் கிளாஸிஃபையரும் வேணாம், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கிளாஸிஃபையர் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு வேலிடேஷன் செட் வச்சு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு 3 கிளாஸிஃபையர் இருக்குது, மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. ஸோ உங்கள் டேட்டா செட்டில் 2 செட் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது. சில இமேஜஸ் வந்து மேபி டார்க் இமேஜஸ், சில இமேஜஸ் வந்து பிரைட் இமேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து இமேஜ் கிளாஸிஃபையர்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு அனிமல் கிளாஸிஃபிகேஷனோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, டார்க்கான இமேஜுக்கு மாடல் 1ம் மாடல் 2ம் நல்லா ஒர்க் ஆகுது, இது வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. பிரைட்டான இமேஜஸ்க்கு மாடல் 1 ஒழுங்காக ஒர்க் ஆகுதில்ல, மீதி 2 ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த கேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து இந்த இமேஜ் வந்து டார்க்கா பிரைட்டா அப்படிங்கிற மாதிரி அதை அனலைஸ் பண்ணிவிட்டு, அது வந்து மாடல் 1 வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா, மாடல் 2 கன்சிடர் பண்ணலாமா, மாடல் 3 கன்சிடர் பண்ணலாமாங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லும். சப்போஸ் ஒரு இமேஜ் வருது, ஒரு டார்க்கான இமேஜ் அப்படின்னா, இது கேட்டிங் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து டார்க்கான இமேஜை வந்து M1 அண்ட் M2 தான் நல்லா ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு, இந்த இடத்துல 1, 1, 0ன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிங் கொடுத்துரும். ஸோ அதனால் வெயிட் 1, வெயிட் 2 மட்டும் நமக்கு கன்சிடர் ஆகும், வெயிட் 3 வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகாது. மல்டிப்ளை பண்ணி இங்கே சம் எடுக்கும்போது அதோட இந்த வெயிட்டேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த சாம்பிளுக்கு அந்த கிளாஸிஃபையர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. சப்போஸ் இதே வந்து மேபி ஒரு பிரைட்டான இமேஜ் வருதுன்னு வைங்களேன், அது பிரைட்டாக டார்க்காங்கிறதே இந்த கேட்டிங் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வந்து சொல்லும், ஏதோ கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட்டேஜ் 1 கன்சிடர் ஆகாது, ஏன்னா அதுக்கு வந்து கேட் வந்து நம்ம 0 கொடுக்க போகிறோம். வெயிட்டேஜ் 2, வெயிட்டேஜ் 3 வந்து கேட் 1 கொடுத்து அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல 0, 1, 1ன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளாஸிஃபையரோட அவுட்புட்டை நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது வந்து பிரைட்டான இமேஜஸுக்கு அது ஒழுங்காக ஒர்க் ஆகாதுங்கிறத நம்ம இந்த கேட்டிங் ஃபங்க்ஷனை ட்ரெயின் பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, எந்த கிளாஸிஃபையரை எந்தெந்த சாம்பிளுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கேட்டிங் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் மாதிரி தான். இதை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ஒரு தலைவலி தான். இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு வேலிடேஷன் செட்டுன்னு போட்டுட்டு அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் வித் கேட்டு, சரிங்களா, இது ஜஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் வித் கேட்டிங் மெக்கானிசம். அந்த கேட்டிங்கே நீங்கள் வந்து இன்னொரு மெஷின் லேர்னிங் மாடல் வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த பிரைட்டு டார்க்குங்கிறது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு சினாரியோக்காக நான் சொன்னேன். பட் உண்மையிலேயே அந்த கேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி இந்த செட் ஆஃப் சாம்பிள்ஸுக்கு இந்த செட் ஆஃப் மாடல்ஸ் வந்து ஒர்க் ஆகும், இந்த செட் ஆஃப் சாம்பிள்ஸுக்கு அதர் செட் ஆஃப் மாடல்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும்னு சொல்லி அதுவே ஒரு கேட்டிங் ஃபங்க்ஷனாக லேர்ன் பண்ணிக்கும். சரிங்களா? இது வந்து தலையை சுற்றி அப்படி மூக்க தொடுற வேலைங்கிறதுனால மோஸ்ட்லி இதை வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எனிவே இப்படி ஒரு என்செம்பிள் லேர்னிங் இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, என்செம்பிள் லேர்னிங்கோட சக்ஸஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா டைவர்சிட்டியில் தான் இருக்குது. சரிங்களா? டைவர்சிட்டினா கிளாஸிஃபையர் ஒன்றுமே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும், அதோட மிஸ்டேக்ஸும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். எல்லா மாடலுமே ஒரே சாம்பிளில் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் கேஸுங்கிறது ரொம்ப ரேண்டமாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு மாடல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னாலும், ஒரு சாம்பிளுக்கு தப்பாக மிஸ்டேக் கொடுத்துட்டாலும் M2, M3, M4ன்னு சொல்லி மற்ற மாடல் வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டைவர்சிட்டி. இந்த டைவர்சிட்டி வந்து அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது. ஏன்னா எல்லா மாடலையும் நீங்கள் ஒரே ட்ரைனிங் செட்டில் தான் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, எல்லா மாடலையும் ஒரே டெஸ்டிங் செட்டில் தான் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது எல்லா மாடலும் ட்ரைனிங்கில் வந்து அழகாக ரன் ஆகுது, டெஸ்டிங்கில் வந்து தப்பாக ரன் ஆகுது, அந்தளவுக்கு கரெக்டாக ரன் ஆகலை அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு டைவர்ஸாக இல்லை. ஏன்னா ட்ரெயின் பண்ணும்போதே எல்லா மாடலும் வந்து ஒரே மாதிரி ட்ரெயின் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? டெஸ்டிங் பண்ணும்போது அதால் அந்த மிஸ்டேக் வந்து ரேண்டமாக கொடுக்க முடியல, எல்லா மாடலுமே இந்த டெஸ்டிங் செட்டில் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் தான் வந்து டைவர்சிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டைவர்சிட்டி வராமல் போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கொண்டு வரது? டைவர்சிட்டி வராமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், அதில் இதெல்லாம் சில காரணங்கள். ஒன்று வந்து டேட்டாவோட பேட்டர்னே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரைனிங் செட்டில் உங்களோட பேட்டர்ன் இப்படி இருந்துட்டு டெஸ்டிங் செட்டில் உங்களோட பேட்டர்ன் இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்படி நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, பட் டெஸ்டிங் செட்டில் உங்களோட டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து பேட்டர்னே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம என்னென்னா மாடல் நம்ம குறை சொல்ல முடியாது, அந்த டேட்டாவோட பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது வந்து
ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஹோப்லெஸ் தான். ஹோப்லெஸ்னா இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணும். ஏதாவது ஒரு நான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதோ, அல்லது மேபி இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் மாதிரி டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெடியூஸ்டு டைமென்ஷனில் வந்து நீங்கள் வந்து மாடல் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியாது. சில நேரங்களில் உங்களுக்கு ஓவர் ஃபிட்டிங் கூட ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம். எப்படின்னா ட்ரைனிங் செட்டில் மட்டும் அது வந்து 100% அக்யூரசி கொடுத்துட்டு டெஸ்டிங் செட்டில் வந்து மேபி ஒரு எல்லா மாடலுமே வந்து ஒரு 80% தான் கொடுக்குது. ஸோ இதுவும் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஓவர் ஃபிட்டிங் சினாரியோ. எல்லா மாடலும் வந்து ட்ரைனிங் மட்டும் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, டெஸ்டிங்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. எல்லாமே வந்து இதை வந்து மெமரைசேஷன் பண்ணிடுச்சு, டெஸ்டிங்கில் வந்து சரியில்லை. ஸோ எல்லா மாடலுமே டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ என்ன ரீசன்? டைவர்சிட்டி இல்லை. அது காரணம் வந்து ஓவர் ஃபிட்டிங். சரிங்களா? ஓவர் ஃபிட்டிங்க்கு நம்ம சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ட்ரைனிங் செட்டையே நம்ம வந்து மாற்றி போடலாம். சரிங்களா? ஒரே மாதிரி ட்ரைனிங் செட் வச்சுருந்தா தானே ஒரே மாதிரி உங்களுக்கு மெமரைசேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ ட்ரைனிங் செட்டையே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஷஃபிள் பண்ணலாம். ட்ரைனிங் செட்டையே வந்து நீங்கள் வந்து சப்செட்டாக பிரிச்சுட்டு உள்ளே நீங்கள் கிராஸ் வேலிடேஷன் பண்ணலாம். சரிங்களா? எல்லா ட்ரைனிங் செட்டையும் அப்படியே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரைனிங் செட்டில் உள்ள ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். 80% ஆஃப் த டேட்டா வந்து நீங்கள் வச்சு ட்ரெயின் பண்ணிவிட்டு 20% நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். அப்புறம் வேறு ஒரு 80% வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி வேறு ஒரு மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரைனிங் செட்டையே மாற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக ட்ரைனிங் செட்டை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து அதை வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையருக்கு டிஃப்ரெண்ட் டைமில் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிளாஸிஃபையருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 80% ஆஃப் த சாம்பிள்ஸ் வந்து ரேண்டமாக ஒரிஜினல் ட்ரைனிங் செட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு 20% ஆஃப் த சாம்பிள் வந்து நீங்கள் வந்து அதோட வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி மாடல் 1க்கான ட்ரைனிங் செட் வேறு, மாடல் 2க்கான ட்ரைனிங் செட்டு வேறையாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் ட்ரைனிங் செட்டே வேரி ஆகும். ட்ரைனிங் செட் வேரி ஆகும்போது மாடலோட மெமரைசேஷன் எபிலிட்டியும் உங்களுக்கு வந்து மேபி கம்மியாகும். அப்புறம் வந்து டெஸ்டிங் செட்டில் அதோட பர்ஃபார்மன்ஸ் மேபி வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். சரிங்களா? ஸோ ட்ரைனிங் செட்டை வந்து ஷஃபிள் பண்ணி இந்த மாதிரி மாற்றுறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? வேரியிங் த ட்ரைனிங் செட்டு. அதை விட்டுட்டு நம்ம வந்து ரெகுலரைசேஷன் கூட பண்ணலாம். ஸோ மாடல் வந்து நீங்கள் ரெகுலரைசேஷன் பண்ணி இதுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் வந்து ரெகுலரைசேஷன் பண்ணி N1 L2 ரெகுலரைசேஷன் பண்ணுறது, அல்லது டெசிஷன் ட்ரீயில் வந்து நீங்கள் ப்ரூனிங் பண்ணுறது. அப்படி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த டெஸ்டிங் செட்டில் அக்யூரசி வந்து 80லேருந்து மேபி 95 இம்ப்ரூவ் ஆகி டைவர்சிட்டியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா? ஸோ இன்னொரு ரீசன் வந்து சம் ஃபீச்சர்ஸ் ஆர் நாய்ஸி. சரிங்களா? சில ஃபீச்சர்ஸ் வந்து மேபி நாய்ஸியாக இருக்குது. இப்போ டேட்டாவில் வந்து X1 X2 X3 X9 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த எல்லா சாம்பிள்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே எல்லா ஃபீச்சர்ஸுமே ஓரளவுக்கு மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மேபி X5ன்னு ஏதோ ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது வந்து மேபி நாய்ஸியான ஃபீச்சராக இருக்குது. அதில் சம்மந்தம் இல்லாமல் சில அவுட்லேயர் வேல்யூஸு, தப்பான என்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா இன்புட் சாம்பிள்ஸையும், அதாவது எல்லா இன்புட் ஃபீச்சர்ஸையுமே வச்சு நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணாமல் மேபி ஃப்ரம் 10 ஃபீச்சர்ஸ், இந்த X1 X2 அந்த மாதிரி X9 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9 ஃபீச்சர்ஸு இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 90% ஆஃப் த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்க 10 ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். ரேண்டமாக நம்ம இதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர் எடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையர் கிடைக்கும். மேபி X10 இல்லாத ஒரு X9 இல்லாத ஒரு கிளாஸிஃபையர் மாடல் 1 ரேண்டம் ஃபாரஸ்ட்டு, X5 X4 இல்லாத சில கிளாஸிஃபையர் மேபி M2. இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையரே நீங்கள் வந்து கொண்டு வரலாம். எப்படின்னா இன்புட் ஃபீச்சர்ஸே நீங்கள் வந்து மாற்றுறது மூலமாக. சரிங்களா? ஸோ சில ஃபீச்சர்ஸ் வந்து நாய்ஸியாக இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலனாலும் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம வந்து ரேண்டமாக மாடல்ஸை ஜென்ரேட் பண்ணும்போது மேபி அதில் இருக்க சில மாடல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அதில் இருக்க சில மாடல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத மாடலை விட்டுட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாடல் எதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்னென்னா எல்லா ட்ரைனிங் செட் ஃபீச்சர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா ட்ரைனிங் ஃபீச்சர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா ட்ரைனிங் செட் சாம்பிள்ஸையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா ட்ரைனிங் செட் ஃபீச்சர்ஸையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் மாற்றியே டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையர் மாடல்ஸோ டிஃப்ரெண்ட் ரிக்ரெஷன் மாடல்ஸோ நீங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா? ஏன்னா ஒரே ட்ரைனிங் செட் இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி மாடல் கிடைக்கும், ஒரே ட்ரைனிங் செட் ஃபீச்சர் இருந்துச்சுனாலும் ஒரே மாதிரி மாடல் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் மாற்றலாம்.
போத் ட்ரைனிங் செட் சாம்பிளையும் மாற்றலாம், ட்ரைனிங் செட் ஃபீச்சர்ஸையும் நீங்கள் மாற்றலாம். சாம்பிள்ஸ் S1 S2 இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 1000 சாம்பிள், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபீச்சர்ஸ் X1 X2 அப்படி இருக்குது பார்த்தீங்களா, X10, அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 1000 சாம்பிள்லேருந்து மேபி 90% ஆஃப் த சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபையர், இன்னொரு 90 ரேண்டமாக சூஸ் பண்ணி இன்னொரு கிளாஸிஃபையர், இன்னொரு 90 ரேண்டமாக சூஸ் பண்ணி இன்னொரு கிளாஸிஃபையர், அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது X1 X2 X10 இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து மேபி 90% ஆஃப் த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபையர், அப்புறம் மேபி 90% ஆஃப் த ஃபீச்சர்ஸ் அகைன் ரேண்டமாக சூஸ் பண்ணி இன்னொரு கிளாஸிஃபையர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையர் நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த கிளாஸிஃபையர் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா கம்பைன் பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அக்யூரசி கிடைக்கும். சரிங்களா? ஸோ ட்ரைனிங் செட் சாம்பிள்ஸை மாற்றுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ட்ரைனிங் செட் ஃபீச்சர்ஸே மாற்றுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இது ரெண்டும் தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிற ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்கிரிதம்ஸ்க்கான பேசிக்கே இதுதான். சரிங்களா? ஆல்ரைட். ட்ரைனிங் டேட்டா செட் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேனிப்புலேட் பண்ணி எப்படி புது டேட்டா செட் கொண்டு வருது, அதை வச்சு எப்படி நம்ம புது கிளாஸிஃபையர் வந்து ட்ரெயின் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டேட்டா செட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நமக்கு பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்குது. சரிங்களா? பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மொத்த டேட்டா செட்டையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ மேபி இதில் வந்து 1000 சாம்பிள் இருக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஒரு டேட்டா செட் கொண்டு வர போகிறோம். அதுலேயும் நம்ம வந்து 1000 சாம்பிள் தான் வேணும். ஆனால் அதையே வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேண்டமாக வந்து இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 70% டேட்டா வந்து நம்ம இதுலேருந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும், 700 சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும் ரேண்டமாக. இப்போ மீதி இருக்க இந்த 30% ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எடுத்த இந்த 700 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கேந்தே ரேண்டமாக சில சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம இந்த 300 ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 300 நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இது வந்து என்னென்னா டூப்ளிகேட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பிங்னு பேர். ஸோ பூட்ஸ்ட்ராப்பிங்கிறது என்னென்னா, given n number of training sample, construct a new training set by sampling n instances with replacement. சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, 70% எடுத்து அதில் சில டூப்ளிகேட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ரேண்டமாக சில சாம்பிள்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுலேருந்து சில டூப்ளிகேட்ஸும் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோட வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதுலேருந்து நம்ம வந்து ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து 30% வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ அந்த 30% நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டேட்டா செட்டுக்கு நம்ம வந்து டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ரேண்டமாக ஒவ்வொரு தடவையும் 70% ஆஃப் டேட்டா வந்து ரேண்டமாக ஒவ்வொரு தடவை பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் சாம்பிள் நமக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷன் 1ல் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் 1000 சாம்பிள் இருக்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் சாம்பிளிங், ரேண்டம் சாம்பிளிங். பூட்ஸ்ட்ராப் 2ல் பார்த்தீங்கன்னா மேபி இன்னொரு 1000 சாம்பிள் இருக்கும். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரேண்டம் சாம்பிளிங். இந்த ரெண்டு டேட்டா செட்டும் ஈக்குவலாக இருக்குமானா ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற அந்த 70% வந்து ரேண்டம். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓவர்லாப்பிங் இருக்கும், பட் வந்து டோட்டல் ஓவர்லாப்பிங் இருக்காது. ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப் 1, பூட்ஸ்ட்ராப் 2, பூட்ஸ்ட்ராப் 3ன்னு 1000 சாம்பிள்ஸாக நீங்கள் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ இந்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்புக்கு பேர் என்னென்னா பேக்கிங்னு பேர். ஸோ பேக்கிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக். சரிங்களா? ஸோ மொத்தமாக இருக்கிற ஒரு அரிசியை சாம்பிளிங் பண்ணி ஒரு பேக்கில் போட்டுக்கிறோம், இன்னொரு சாம்பிளிங் பண்ணி ஒரு பேக்கில் போட்டுக்கிறோம், இன்னொரு சாம்பிளிங் பண்ணி ஒரு பேக்கில் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு தடவை அரிசி எடுக்கும்போது நம்ம வந்து ரேண்டமாக எடுத்து போடுறோம்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேக் 1, பேக் 2, பூட்ஸ்ட்ராப் 1, பூட்ஸ்ட்ராப் 3. இதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸிஃபையர் C1ங்கிறத இதை வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க, C2ங்கிறத இதை வச்சு ட்ரெயின் பண்ண போகிறீங்க, C3 கிளாஸிஃபையர் 3யை இதை வச்சு ட்ரெயின் பண்ண போகிறீங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கம்பைன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து பேக்கிங் கிளாஸிஃபையர்னு போகுது பேர். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கிளாஸிஃபையரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறதுன்னா, அவுட் ஆஃப் பூட்ஸ்ட்ராப் டேட்டா வச்சு நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணலாம்.
ஸோ பூட்ஸ்ட்ராப் 1 கிரியேட் பண்ணும்போது இந்த 30% எக்ஸ்க்ளூட் பண்ணோம் பார்த்தீங்களா, 70% தான் இன்க்ளூட் பண்ணோம், 30% இதுலேருந்து நம்ம எடுத்துக்கல. அந்த எடுத்துக்காத 30% வந்து ஒவ்வொரு பூட்ஸ்ட்ராப்புக்குமே இருக்கும். இந்த பூட்ஸ்ட்ராப்புக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் செட், இந்த பூட்ஸ்ட்ராப்புக்கு ஒரு சின்ன டெஸ்டிங் செட், அதே மாதிரி இதுக்கு ஒரு சின்ன டெஸ்டிங் செட். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாசிஃபையரோட அல்லது ரிக்ரெஷரோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு கடைசியாக எல்லா கிளாசிஃபையரோட அவுட்புட்டையும் எடுத்து நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அல்லது ஓட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெறும் கிளாசிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, இது ரிக்ரெஷனுக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜிக்கு பேர் என்ன அப்படின்னா பேகிங்னு பேர். சரிங்களா? இதுக்கு பேர் பேகிங். பேகிங்கிறது ஒன்றும் கிடையாது, டேட்டா செட்லேருந்து பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷன் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். சில டேட்டாவை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டைமும். அந்த எக்ஸ்க்ளூட் பண்ணுற செட்டும் டிஃப்ரெண்ட் செட்டு தான். அதை வச்சுட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மாடலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பூட்ஸ்ட்ராப் எக்ஸ்க்ளூட் பண்ண டேட்டா வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். இதில் என்ன பியூட்டின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து 100 பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷன் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னு வரீங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 100 டிஃப்ரெண்ட் டேட்டா செட் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 100 டிஃப்ரெண்ட் மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், C1 C2 C3ன்னு. ஒரே டேட்டா செட்டுக்கு நீங்கள் வந்து டெசிஷன் ட்ரீயை வச்சு ரன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் பூட்ஸ்ட்ராப்புக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் ட்ரீயை, ஒவ்வொரு பூட்ஸ்ட்ராப்புக்கும் உங்களோட ட்ரெயின் பண்ணுற ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கிளாசிஃபையர் 1, கிளாசிஃபையர் 2, கிளாசிஃபையர் 3. ஒவ்வொரு பூட்ஸ்ட்ராப்புக்குமே உங்கள் மாடலோட ஷேப்பே மாறும். ஸோ மாடலோட ஷேப் மாறுனுச்சுன்னா மாடலோட பிஹேவியர் மாறும். மாடலோட பிஹேவியர் மாறுனுச்சுன்னா இந்த மாடல் எல்லாமே வந்து டெஸ்டிங் செட்டில் டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். டெஸ்டிங் செட்டில் டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா டைவர்சிட்டி. ஸோ டைவர்சிட்டி எப்படி கொண்டு வந்திருக்கோன்னா, டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸை வந்து நம்ம சாம்பிளிங் பண்ணி டேட்டா செட்டையே நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேகிங்னு பேர். ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ரேண்டம் ஃபாரஸ்ட் மெத்தடாலஜிக்கு இதுதான் வந்து பேஸ். சரிங்களா? ஸோ பேகிங் வந்து ஒரு சின்ன ஒரு விஷுவலாக பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ டேட்டா செட்டில் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து ட்ரைனிங்னு தனியாக இருக்குது, டெஸ்டிங்னு தனியாக இருக்குது. ஸோ டெஸ்டிங் டேட்டா இங்கே இருக்குது, ட்ரைனிங் டேட்டா இங்கே இருக்குது. ஸோ ட்ரைனிங் டேட்டாலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. எப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அகைன் ரேண்டமாக எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு K4 கிராஸ் வேலிடேஷன் சாம்பிளிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். K4 கிராஸ் வேலிடேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ட்ரைனிங் செட்டில் வந்து மேபி 1000 சாம்பிள் இருக்குது, டெஸ்டிங் செட்டில் 500 சாம்பிள் இருக்குன்னா ட்ரைனிங் செட்டில் உங்களுக்கு வந்து இருக்க அந்த 1000 வந்து அது என்ன பண்ணணும், செக்மெண்ட்டாக பிரிக்கும். K4 கிராஸ் வேலிடேஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 10 ஃபோல்டாக வந்து பிரிச்சுக்கும், 10 பிரிச்சுட்டு இதில் வந்து மேபி 1 to 9 செக்மெண்ட்ஸை வச்சுட்டு 10th செக்மெண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். சரிங்களா? இந்த 10th எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு 1 to 9 செக்மெண்ட்ஸ் வச்சுக்கும். ஸோ இதில் வந்து 900 சாம்பிள் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கிளாசிஃபையரை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அது வந்து ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட், அதுவே ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் ட்ரீயாக கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சப்போஸ் 9 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு 1 to 8, 10, சரிங்களா? மீதி இருக்க 9 செட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெசிஷன் ட்ரீயை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி கடைசியில் வரும்போது 1 எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு 2 to 10 அந்த செக்மெண்ட்ஸ், 2லேருந்து 10 வரைக்கும் இருக்க செக்மெண்ட்ஸு, இதில் வந்து நீங்கள் வந்து அகைன் 900 சாம்பிள் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மேபி ஒரு ஏதோ ஒரு டெசிஷன் ட்ரீயில் ஏதோ ஒரு டைப்பை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம், அல்லது மேபி ஒரு சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டிவிஜுவல் மாடல்ஸை நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்தெந்த செட்டில் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணீங்களோ அந்த செட்டை வச்சு நீங்கள் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ 100 சாம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட் 100 சாம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டெஸ்டிங் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் பண்ணுற இந்த சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேலிடேஷன். இந்த வேலிடேஷன் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா 100 வச்சு வேலிடேஷன் பண்ணுறீங்களா, ட்ரைனிங் ஒழுங்காக நடந்திருக்கா இல்லையான்னு, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணதை வச்சு தான் பண்ணணும். ஏன்னா எதை வச்சு அதை ட்ரெயின் பண்ணலையோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து வேலிடேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூட்ஸ்ட்ராப் சாம்பிள் கொண்டு வரதுக்கு K4 கிராஸ் வேலிடேஷனும் ஒரு சாய்ஸ். சரிங்களா? அதுவும் ஒரு சாய்ஸ். ரேண்டம் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு சாய்ஸ். ரேண்டம் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா 900க்கு பதிலாக என்ன ஆயிருக்குன்னா 1000 சாம்பிள்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து 70% வந்து நீங்கள் அந்த பூட்ஸ்ட்ராப் ரெப்ளிகேஷனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன்.
ஸோ 70% ஆஃப் தி டூப்ளிகேட்ஸ் வந்து உங்கள் டேட்டா செட்டில் இருக்கும். இந்த இதில் வந்து ஒரே சாம்பிள் வந்து சில இடங்களில் டூப்ளிகேட்டாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் செட்டே மாற்றி மாற்றி வர்றதுனால உங்கள் கிளாஸிஃபையரும் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும். இப்போ இதே இடத்துல நீங்கள் வந்து டேஷன் ட்ரீ 1, டேஷன் ட்ரீ 2, டேஷன் ட்ரீ 3 இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ரேஷன் ட்ரீ வச்சு ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட். சரிங்களா? வெரி சிம்பிள். ரேண்டம் ஃபாரஸ்ட் கொண்டுறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட், ட்ரைனிங் செட்டையே மாற்றி மாற்றி போடுறது. ஓகே, ஸோ இது இல்லாமல் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா கிளாஸிஃபையரையும் எடுத்து நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் போடுறீங்க. இதை வந்து நீங்கள் ஆவரேஜ் ஓட்டிங் பண்ணலாம், அல்லது வந்து மேக்ஸிமம் ஓட்டிங் பண்ணிக்கலாம், சாஃப்ட் ஓட்டிங் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆவரேஜ் கிளாஸிஃபையர் அல்லது ஆவரேஜ் ரிக்ரெஷன் மாடல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மொத்தத்துக்கும் பேர் வந்து பேக்கிங் கிளாஸிஃபையர். இந்த மொத்த இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்டிங் செட்டில் வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன்ஸை கண்டுபிடிச்சி டெஸ்டிங் செட்டில் அன்னோன் சாம்பிளில் உங்கள் மாடலோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் மாடலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இண்டிவிஜுவல் கிளாஸிஃபையர்ஸோட பர்ஃபார்மன்ஸை விட கம்பைன் பண்ணுற மாடலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இதை சொல்லிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி சாயங்காலம் உட்காந்து ஒரு ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளமில் ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய கம்பெனியோட டேட்டா, அந்த கம்பெனியோட டேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஸோ நான் என்சம்பிள் பண்ணதில் வந்து டெசிஷன் ட்ரீ ப்ளஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் வித் கிரேடியன்ட் பூஸ்ட்னு சொல்லி 2 கிளாஸிஃபையர், இது ரெண்டும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிச்சு. இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணும்போது வரக்கூடிய அக்யூரசி வந்து இந்த இண்டிவிஜுவல் மாடல்ஸோட ப்ரெடிக்ஷனை விட கம்பைன் பண்ண மாடலோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்சம்பிள் லேர்னிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வரப்போகிற வீடியோவில் சில ப்ராக்டிக்கல் ப்ளஸ் என்சம்பிள் லேர்னிங்கில் இருக்க மாடல்ஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து கிரேடியன்ட் பூஸ்டிங், அடாப்டிவ் பூஸ்டிங், அடாபூஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்ட், இந்த மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்கிரிதம்ஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதோட இந்த பர்டிகுலர் லெக்சரை முடிச்சுக்கலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. அடுத்த வீடியோக்கெல்லாம் சந்திக்கலாம். பாய் பாய்.